வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைக்கால நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் மூலிமா எனக்கு கிடைச்ச அழகான கஸ்டமர் கேரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடணும்னு ஐடியாவே இல்லை. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷேர் இந்த வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை. எதுக்காக அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் யூடியூப்பில் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் இந்த ப்ராடக்டை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த எல்லா ரிவ்யூஸுமே ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது நான் அது பேடாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஐ திங்க் இட்ஸ் நாட் ஒர்க் இட் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் இந்த வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் வாங்கிடக்கூடாது இல்லையா? அதனால தான். சரி, ஓகே. ஃபஸ்ட் நான் அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்ன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் அகாரோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையர், இந்த ப்ராடக்ட்டு தான். நிறையா பேர் சூப்பரான ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. ஷார்ட்ஸ்லேயும் சரி, ஃபுல் வீடியோஸ்லேயும் சரி, ரொம்ப நிறையா நல்ல ரிவ்யூஸ் வந்திருந்தது. அதை பார்த்துட்டு தான் நான் இதை ஆர்டர் போட்டேன். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் லாங் டைம் டு ஆர்டர் திஸ். ஸோ இந்த நைக்காவில் பிங்க் ஃப்ரைடே சேல் அப்படின்றது November 20 to 30 அந்த ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் December 30th November 30 நான் இந்த ப்ராடக்டை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஆஃபர் இது ஆக்சுவலி எம்ஆர்பி அரௌண்ட் 4000 கிட்ட வருது. ஆனால் நார்மலாக எல்லா வெப்சைட்லேயும் ப்ரைஸ் இருக்கிறது 2000 அந்த மாதிரி இருக்கும், அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த நைக்கா அந்த ஆஃபரில் 1609 rupeesக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிது. ஸோ ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நான் வாங்கினேன். ரொம்ப யோசித்து தான் வாங்கலாமான்னு. ஸோ சடனாக ஓகே வாங்கலான்ற முடிவெடுத்து நான் இதை வாங்கிட்டேன், ஆர்டர் பண்ணிட்டேன். November 30th ஆர்டர் பண்ணேன். நைட்டு ஒரு 10 o'clock அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு December 2nd இது என் கையில் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ வந்த அன்றைக்கே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். உடனேவே யூஸ் பண்ணி பார்த்தேன். சொல்ல போனால் ஒரு வித்தின் half an hourலேயே நான் இது யூஸ் பண்ணி பார்த்தேன். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. என் ஹேர் யூஸ்வலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. அந்த வால்யூமைசரானே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ட்ரையருன்றதை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ட்ரை நல்லா பண்ணுது. ஒரு 50% நம்ம நார்மலாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ப்ரஷ் பண்ணும்பொழுது தலையோட பெட் ஹேரில் ப்ரஷ் பண்ணும்போது தாராளமாக ஹேரை ட்ரை பண்ணுது சூப்பராக. வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே ஹேர் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி முடிச்சிருது. எனக்கு ஷார்ட் ஹேர். ஸோ ஷார்ட் ஹேர்ன்றப்போ ஈஸியாக ரொம்ப குயிக்காக ட்ரை ஆகிடுச்சு. நான் நிறையா கேள்விப்பட்டது என்னென்னா, திக் ஹேர் லாங் ஹேரில் இது அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகாது. லாங் ஹேரில் கூட ஓகே, பட் திக் ஹேர் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இது செட் ஆகாதுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அப்போ அவங்களுக்கு செட் ஆகாதுன்னா ஆப்வியஸாக ஷார்ட் ஹேருக்கு செட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் தான் நான் அதை வாங்கினேன். என்னோடய தின் அண்ட் ஷார்ட் ஹேரில் இது ஒர்க் ஆகலை. அதுதான் மெயின் திங். சுத்தமாக ஒர்க் ஆகலை. என்னோடய வேவி ஹேர் நான் ப்ரஷ் பண்ணேன், இதை வச்சு நான் ப்ளோ ட்ரை பண்ணேன். ட்ரை ஆகிடுச்சு. நான் அதில் நான் குறை சொல்ல மாட்டேன், சூப்பராக ட்ரை ஆகுது. ஆனால் இது எனக்கு அந்த வால்யூமைசர் எஃபெக்ட் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை, ட்ரை மட்டும்தான் ஆகுது. அந்த வால்யூமைசர்ன்ட்டு சொல்லி எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகுது. நான் நார்மலாக டேபிள் ஃபேனில் காய வச்சாலே அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes எடுத்துக்கும், அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணி ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் ஆச்சு. எனக்கு வேவி ஹேர்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் ஆன மாதிரி இருந்தது. போட்டதுக்கப்புறமா மேக்ஸிமம் 3 minutes தான் அது ஸ்டாண்டே ஆகுது. ஸோ அந்த பட்சத்தில் இது நான் டோட்டல் வேஸ்ட்டுனே முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஓகே, நமக்கு தான் பண்ண தெரியல போல அப்படின்னு மறுபடியும் நிறையா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து அகெயின் நான் என்னோடய ஹேரில் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் சீரம் ஸ்ப்ரே இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் சரி ஓகே, நம்ம இது காசு கொடுத்து வாங்கிட்டோமே, 1600 கொடுத்து வாங்கிட்டோமே, அதனால் இது எப்படியாச்சும் ஒர்க் அவுட் ஆக வச்சிடணுன்ற ஒரு மோட்டிவில் நான் நிறையா ட்ரை பண்ணேன். பட் இட் டசன்ட் ஒர்க். ஹேர் கூட நிறையா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இழுத்துட்டு வருது அந்த ட்ரையர்லேயே. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே டோன்ட் சூட் ஃபார் மீ அப்படின்னு. ஸோ ஆன் த டே என்னைக்கு டெலிவரி ஆச்சு, December 2 அன்றைக்கே ஐ ரைஸ்ட் அ ரெக்வெஸ்ட் ஃபார் ரிட்டர்ன் கஸ்டமர் கேரில். ஃபஸ்ட்டு நான் December 2 கால் பண்ணி கேட்கும்பொழுது ஓகே அக்செப்டபிள். ஃபஸ்ட்டு நான் ரிட்டர்னபிள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரீஃபண்டும் பண்ண முடியாது, ப்ராடக்ட்டும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
அப்படி ஓகே இல்லைங்க, எனக்கு வந்து ஆப்பில் வந்து 15 days ரிட்டர்ன் பாலிசி இருந்தது. ஸோ இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கைண்ட்லி ரிட்டர்ன் இட் அப்படின்ற டேக் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்களும் ஃபஸ்ட்டு முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க, எடுக்கிறதுக்கான பாலிசி இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த 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 விஷயமா உங்களுக்கு நைக்காலேருந்து மெயிலும் உங்கள் காலும் வந்து நைக்காலேருந்தே வரும். ஸோ வெயிட் ஃபார் 24 to 48 hours. சரி ஓகேன்ட்டு 48 hours வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கே ஒரு டைமில் என்னடா இது இன்னும் பண்ணலையேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம இது ரிட்டர்ன் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கும் நல்லது, காசும் சீக்கிரம் வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் நான் அதை ட்ரை பண்ணேன். மறுபடியும் அகெயின் ஐ கால்ட் வித்தின் ஆஃப்டர் 48 hours நான் கால் பண்ணி கேட்டேன். அப்போ கால் பண்ணும்போது ரிட்டன் இல்லைன்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு காலும் அவங்க பண்ணுறேன், இது ரிலேட்டடாக கால் பண்ணுவாங்க நைக்காலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, என்னடா எதுவும் பண்ணலையே அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் கால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது இல்லை மேம் ஓகே, நான் வந்து உங்களோட இது ஹை ப்ரையாரிட்டியில் இருக்குது, இங்கே தான் நான் வந்துட்டேன், உங்களோட இது ஹை ப்ரையாரிட்டியில் இருக்குது. ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு அதை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ப்ராடக்டை நாங்கள் எடுத்துப்போம், இட் இஸ் ரிட்டர்னபிள் அப்படின்றது வேர்டு மென்ஷன் பண்ணாங்க. ஐம் ஹேவிங் த ரெக்கார்ட், இந்த கால் ரெக்கார்டை இருக்குது என்கிட்ட. அவங்க சொன்னாங்க ஓகே ஃபைன், இப்போது நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இருக்குன்றீங்க. எனக்குமே அப்போ அந்த டைமில் புரியலை. சரி ஓகே, அதான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அவங்க சொன்னது சேம், வெயிட் ஃபார் 20 to 48 hours, எங்கள் சைட்லேருந்து கால் வரும், மெயில் வரும் அப்படின்னு. காலும் வரல, ஈவன் மெயிலுமே வரல. அப்புறம் அகெயின் தேர்ட் கால் ஒரு 22 daysக்கு அப்புறம். எனக்கு அப்போ ஆக்சுவலி செமஸ்டர் டைமு, அது வேறு தனியாக போயிட்டுருந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வேறு. அந்த டைமில் தான் இது நடந்தது. சரி ஓகே, இந்த ஒரு எக்ஸாம் நடுவில் லீவ் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலான்னு தேர்ட் டைம் கால் பண்ணேன். அதே இதை சேம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபஸ்ட்டு கால் எக்ஸ்பிளைன் பண்ணேன், செகண்ட் கால் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்னபிள்னு சொன்னாங்க. இல்லைங்க இது நான் ரிட்டர்னபிள் அப்படின்ட்டு மறுபடியும் நான் ரிட்டர்னபிள், எங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரிட்டர்ன் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அகெயின் உங்கள் ஹையர் அத்தாரிட்டிலேருந்து உங்கள்கிட்ட கால் வரும், நைக்காலேருந்து மெயில் வரும். ஸோ வெயிட் ஃபார் 24 to 48 hours அரைச்சாமாவே அரைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு டைமுக்கு மேலே அது ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து இன்டர்ன்ஷிப்காக என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. சரி ஓகே, அவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு வாட்டி என்னால் பேச முடியல, அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட ஹாஷா. ஸோ ஒரு மாதிரியாக இருந்தது, எனக்கு ஃபெட்டப் ஆகிடுச்சு. என்னடா மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க, காசும் போச்சு, ப்ராடக்ட்டும் யூஸ்லெஸ். கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண மாட்டேன், வேஸ்ட்டு தான், சும்மா தான் கிடக்கும். அந்த ப்ராடக்ட் நான் வாங்குறதுக்கு முன்னாடி என் அம்மா கூட பட்டு ஓகே அதெல்லாம் வேண்டாம் ஓகேவா. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்டர்ன்ஷிப்காக போயிருந்தேன் ஒரு ஆஃபீஸ்க்கு. அதோட அங்கே வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி கொடுத்தேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி பேசி கொடு, என்ன எதுன்னு கேளுன்னு சொல்லியிருந்தேன். அவள் வந்து இதே தாண்டி அரைச்சிட்ருக்காங்கன்ற மாதிரி நான் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவள் சொன்னால் இல்லைங்க, எனக்கு நீங்கள் இப்போவே வந்து கால் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கைண்ட்லி டூ தட் அப்படின்ற மாதிரி அவள் கேட்டிருந்தாங்க. அவள் கேட்டதும் ஓகே நான் பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு 1/2 hour கால் பண்ணுறோம், within a 30 minutes we will call back to you அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னோட ஹையர் அத்தாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு 30 minutes கால் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் சரி ஓகே அப்படின்னு நாங்களும் 30 minutes வெயிட் பண்ணோம், டைம் பார்த்துட்டே இருந்தோம். 30 minutes 35 minutes ஆச்சு, 35 minutes 40 minutes ஆச்சு. இதுக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ண முடியாதுன்னு அகெயின் நாங்கள் கால் பண்ணோம். அப்போது நாங்கள் இந்த மாதிரி 30 minutes கால் வரும்னு நாங்கள் இத்தனை நாள் இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன தான் முடிவு, ரிட்டர்னபிள்னு சொல்லிவிட்டு ஏன் நான் ரிட்டர்னபிள்றீங்க, அப்புறம் வந்து ரீப்ளேஸபிள்னு சொல்லிட்டு ஏன் நான் ரீப்ளேஸ்ன்றீங்கன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஆக்சுவலி வந்து ப்ராடக்ட் வந்து டேமேஜாக இருந்தால் மட்டும்தான் வாங்கி போன்ற மாதிரி சொன்னாங்க 4th கால் சம்திங்கில். ஓகேங்க, அப்போ வந்து எனக்கு ஆப் என்ன போட்டிருந்தேன்னா நான் ரிட்டர்னபிள் நான் ரீஃபண்டபிள்னு போட்டிருந்துச்சு. அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் காலில் நான் பேசும்போது அந்த ஹையர் அத்தாரிட்டிகிட்ட பேசும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ரீப்ளேஸபிள், நாங்கள் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் வேணால் பண்ணித்தரோம், ப்ராடக்ட் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணித்தரோம். அதே நான் ரீப்ளேஸபிள் தான் ஆப்பில் இருந்தது. அப்போ ஏன் அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி தரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்களால நீட்ஃபுல்லாக பண்ண முடியும் கண்டிப்பாக.
அவங்களால ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர முடியும், ஆனால் ரீஃபண்ட் பண்ண முடியாதான். எப்படி ஆப்பில் வந்து ரீப்ளேஸபிள் கிடையாதுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் காலில் உங்களுக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவேன் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுனான்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஏன் எங்களுக்கு நீங்கள் ரீஃபண்ட் பண்ணக்கூடாது, ரிட்டன் எடுத்துக்கக்கூடாதுன்ற மாதிரி கேட்கும்போது தே ஹாவ் நோ வேர்ட்ஸ், நோ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஓகே 1600 வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வெரி சேட். ஒரு 3-4 டேஸாக அது என் மண்ணுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. சரியாக இது யோசிக்க கூட முடியலை. ஒரு மாதிரியாக சேடாகவே இருந்தது. என்னடா அது இப்படி பண்ணுறாங்களே. ஆக்சுவலி அவங்க பேசும்போது தான் ரிப்பீட்டிவ் வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. 98% ரிப்பீட்டேட்டிவ் வேர்ட்ஸ் தான். அவங்க கன்சர்ன் எங்களுக்கு புரியுது, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கன்சர்ன், வில் டூ த நீட்ஃபுல்ன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அதே தான் சொல்கிறாங்களே தவிர எதுவும் நம்மளோட இஷ்யூஸ்க்கு எந்த விதமான சொல்யூஷனுமே தரமாட்டேன். ஏன் சொல்யூஷன் தரமாட்டாங்கன்னு எனக்கும் புரியல. ரிப்பீட்டேட்டிவாக அவங்களுக்கு என்ன ட்ரெயின் பண்ணாங்களோ அதை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம கஸ்டமரோட ப்ராப்ளம்ஸை கேட்டுட்டு அகெயின் தே ஆர் சேயிங் லைக் எங்களுக்கு புரியுது அதை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நைக்காவில் வேறு லாங்குவேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியலை. எனக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் என்னால் கான்வர்சேஷன் பண்ண முடிஞ்சது. ஹிந்தியோ தமிழோ எனக்கு தெரியல, இருந்த மாதிரி தெரியல. இங்கிலீஷ் தான் எனக்கு கிடச்சிது. நானும் தமிழ் போட்டப்போ எனக்கு இங்கிலீஷ் தான் வந்தது. ஸோ ஐ வாஸ் டோட்டலி ஃபெட் அப் வித் திஸ் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட நான் ப்ராப்ளம் சொல்லலை. அதான் எனக்கு சுத்தமாக வந்து நிற்கவே இல்லை அந்த ப்ராடக்டோட யூசேஜ். மேக்ஸிமம் 2 to 3 minutes தான் என் தலையிலேயே அது நிற்கிது. அதுவும் இந்த ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு மேலே பண்ணுறோம், பார்ட்டிஷன் பண்ணி தானே பண்ணுவோம். ஸோ இந்த லைன் பண்ணிவிட்டு மேலே இந்த லைன் பண்ணுறதுக்குள்ளேயே இங்கே உள்ள அந்த ஹேர் வந்து லூஸ் பண்ணிடுது அதோட கெப்பாசிட்டி. எனக்கு நார்மலாக ஹேர் எப்போவும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதை பண்ணதுக்கப்புறமா தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ், ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் மணி ஒன்லி. ஸோ எல்லோரும் நான் குட் ரிவ்யூஸ் மட்டும் பார்த்து வாங்கிடாதீங்க. இது என்னவோ அந்த வேவி ஹேருக்கோ கேர்லி ஹேருக்கோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் நிற்குமே தவிர லாங் லாஸ்டிங்காக இருக்காதுங்க. மேக்ஸிமம் 1 hour கூட நிற்காது. மினிமமே 5 to 10 minutes தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும். வேர்ஸ்ட் ப்ராடக்ட் எவர். பட் இந்த யூடியூப்பில் இருக்கிற நல்ல ரிவ்யூஸ் பார்த்து மட்டும்தான் நான் இதை வாங்கினேன். ஐம் ரிக்ரெட்டிங் ஃபார் திஸ். ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, வீடியோவில் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறத வச்சு மட்டும் எந்த ப்ராடக்ட்டும் வாங்காதீங்க. டூ யுவர் ஓன் ரிசர்ச். இதுக்கப்புறமா ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க. ரிட்டர்னபிள் இருக்கான்றது மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டும் வேஸ்ட்டு, என்னோட காசும் வேஸ்ட்டுங்க. ஒரு தடவை இது ப்ராடக்டாக காமிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து டேமேஜ்லாம் எதுவும் இல்லைங்க, நல்லா இருக்குது. இஸ் நாட் பர்ஃபார்மிங் வெல்லுன்னு சொல்லி தான் நான் வந்து ரிட்டர்னே ரைஸ் பண்ணேன். they are not doing the needful for the customers. எனக்கு தெரியல. Totally waste product. I'm going to find the chumma on the corner. I'm not going to use this anymore. நீங்கள் வாங்கினீங்கன்னா பார்த்து வாங்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஆஸ் எ கஸ்டமராக என்னோடய ரிவ்யூ அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நைக்காவில் சொல்கிறேன். அதை வச்சுட்டு யாரும் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு பிடிச்சிதுன்னா உங்கள் ஹேருக்கு செட் ஆகுன்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். இது என்னோடய ஹேருக்கு செட் ஆகலை. இட்ஸ் ஓல்ட் ஒர்க் ஆன் மை ஹேர். தேங்க்யூ. காசு வரலங்க, 1600 வேஸ்ட்டாக போச்சுங்க. மை ரேண்ட்டுங்க. ஓகே பாய்.